சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விடிய விடிய இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. கடந்த 3 நாட்களாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அவ்வப்போது சாரல் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியது. இந்த நிலையில் நேற்று மாலை முதல் அண்ணா சாலை, எழும்பூர், புரசைவாக்கம், திருவல்லிக்கேணி, அண்ணா சாலை சென்ட்ரல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. மேலும் அண்ணா நகர், கே நகர், ராமாபுரம், தி நகர், வடபழனி, தேனாம்பேட்டை, நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டு பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. இதேபோல் வேளச்சேரி, நங்கநல்லூர், பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், ஆவடி, அம்பத்தூர், மதுரவாயில், கோயம்பேடு, வில்லிவாக்கம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பாதசாரிகளும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மழை காரணமாக பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். இந்த கனமழையால் சென்னை விமான நிலையத்தில் இருந்து விமானங்கள் 2 மணி நேரம் காலதாமதமாக புறப்பட்டுச் சென்றன. இந்த நிலையில் தென் தமிழகம் மற்றும் கன்னியாகுமரி கடலை ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும், இதனால் வட தமிழகத்தின் அநேக இடங்களிலும், தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.